Dear 12th standard students, in this video we are going to learn the introduction part of the exercise 7.5. The topic of this exercise is indeterminate forms. Indeterminate forms அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ இது சம் வந்து லிமிட்டில் தான் வரும். லிமிட் சம் வரும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ ஏ அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா if the answer is of this form 0 by 0 or infinity by infinity or 0 into infinity, infinity minus infinity or 1 power infinity, 0 power 0, infinity power 0. These are the sum of the indeterminate forms. So இதெல்லாம் வந்து indeterminate forms சொல்லுவாங்க. நம்ம லிமிட் சம்ல லிமிட்டுக்கு நம்ம எக்ஸ் சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி எந்த வேல்யூவும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா we call it as indeterminate form. Indeterminate form சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு ரூல் ஒன்று யூஸ் பண்ணோம். வாட் தட் ரூல் இஸ் கால்ட் அஸ் லொபிதால் ரூல். லொபிதால் ரூல் அதாவது இந்த மேத்தமெட்டிஷியன் ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் அவர் பேரே வச்சிருக்காங்க. ஸோ ஒப்பித்தால் ரூல், ஒப்பித்தால் அப்படின்னு படிக்கணும். இந்த லொபிதால் ரூல். ஸோ இங்கே அந்த ரூல் எப்படி வேலை செய்யும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷனாக அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இல்லைனாலும் நம்ம அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு தான் சம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதனால் மைண்டில் வச்சிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். கொஷினில் நிறையா டேர்ம்ஸ் இருக்கும், மேலே கீழே இருக்கும். ஸோ மேலே ஒரு டேர்ம் இருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கணும், கீழே இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே தனியாக பண்ணணும். யூ பை விலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. யூ பை வி ஃபார்மில் வராது. மேலே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ யூ கெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன், ஏ போடுறேன், இங்கே 0 by 0 கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வேல்யூ போடுங்க. யூ வில் கெட் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை ஜி டேஷ். ஜென்ரலாக இங்கே போட்டிருக்கோம். இன்கேஸ் வேறு ஏதாவது நம்பர்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் த ஆன்சர், சம் ஓவர். இஃப் நாட் அகைன் திரும்ப நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் வந்தால் அகைன் we have to repeat the process. Again you have to apply the L'Hopital rule. Okay, that's all. Thank you.